friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிரெக்னன்ட் டைம்ல வந்து சளி பிடிக்கிறதுக்கு இருமலுக்கு வந்து ஹோம் ரெமெடி சொல்லுங்க அப்படினு சொல்லி கேட்டிருந்தீங்க. சோ அதுக்கு தாங்க இந்த வீடியோ. நம்ம வந்து நார்மலா இருக்கும்போது டேப்லெட் எடுத்துக்கிறது அது வேற. பட் வந்து பிரெக்னன்ட்டா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டு வைத்தியம் செஞ்சு பார்க்கறது தாங்க நல்லது. இயற்கையான மெத்தட்ல அதை குணப்படுத்த முடியுமா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு மீறி நம்மளால முடியல அப்படின்னா நீங்க டாக்டர்கிட்ட போறது ரொம்ப நல்லது. நான் வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னன்ட்டா இருக்கும்போது மோஸ்ட்லி வந்து வீட்டு வைத்தியம் செஞ்சே வந்து க்யூர் பண்ணிக்குவேன். ரொம்ப முடியாத பட்சத்துக்கு தான் நான் வந்து டாக்டர்கிட்ட போவேன். ஓகேங்களா? சரி, ஓகே. நான் என்னென்ன விஷயங்கள் ட்ரை பண்ணுறேனோ அதை தான் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு வந்து சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது, இல்லை தொண்டை வறண்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் தலை குளிக்கக்கூடாதுங்க. இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலை குளிச்சுட்டு மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஃபேன் காற்றுல வந்து காய வைப்பீங்க. வெயிலில் ரொம்ப நாள் நம்மளால் நிற்க முடியாது. ஸோ அதனால் வந்து ஃபேன் காற்றுல காய வைப்பீங்க. ஸோ ஃபேன் காற்றுல காய வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு சளி சீக்கிரம் பிடிச்சிரும். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க வெயிலில் வந்து காய வச்சா முடி வந்து கொட்டிடும் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் நம்ம வெயிலில் காய வைக்கிறது தான் நல்லது நம்ம உடம்புக்கு. ஓகேங்களா? அடுத்தது ரெண்டாவது வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நல்ல தண்ணியை வந்து சூடு பண்ணி அதில் சீரகம் போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அந்த தண்ணியோட கலர் வந்து மாறிடும். ஒரு மாதிரி எல்லோ கலரில் வந்து வந்துடும். ஸோ அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா துளசி இலை இருக்கு இல்லைங்களா, ஒரு 10-15 இலையை வந்து நல்லா தண்ணியில் அலசி அதையும் அதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க காலையிலேயே. நீங்கள் எப்போல்லாம் வந்து ஃபுல் டேவும் எப்போல்லாம் தண்ணி குடிக்கிறீங்களோ நீங்கள் நார்மலாக வந்து அந்த வாட்டர் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இந்த சீரகம் துளசி போட்ட தண்ணியை எடுத்துக்கலாம். இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சளி வந்து நம்ம யூரின் வழியாகவே வந்து கரைஞ்சி போயிடும். ஸோ வந்துட்டு சீக்கிரமே உங்களுக்கு வந்து சரியாயிடும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து தலை பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இது எல்லார் வீட்லேயுமே கம்பல்சரி சொல்லியிருப்பாங்க. புழுங்கல் அரிசி இருக்குது இல்லைங்களா, ஸோ இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான மெத்தடுங்க. புழுங்கல் அரிசியை வந்து ஒரு மஞ்சள் பையில் போட்டு நல்லா மூட்டை மாதிரி கட்டி அதை வந்து தலைக்கு வச்சு படுத்திங்க அப்படின்னா வந்துட்டு தலைவலி வந்து சீக்கிரமே சரியாயிடும். அது கூடவே வந்து தைல இலை அப்படின்னு சொல்லுவாங்க, யூகலிப்டஸ் இலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இலை கிடச்சிச்சு அப்படின்னாலும் அதையும் வந்து தலைக்கு வச்சு படுங்க. முக்கியமாக வந்து ஆவி பிடிக்கணும். ஆவி பிடிக்கிற நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆவி பிடிச்சி ஜஸ்ட் வந்து தொடச்சிட்டு போயிடுவோம். ஸோ அப்படி பண்ணக்கூடாது. நல்லா 2 நேரம் ஆவி பிடிச்சி அந்த ஆவி பிடிச்ச தண்ணியை நீங்கள் வந்து நல்லா குளிச்சிடணும். குளிச்சுட்டு நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நிறைய பேர் வந்து அந்த வேர்வையை மட்டும் தொடச்சிட்டு விட்டுருவாங்க. ஸோ அதை வந்து பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஆவி பிடிச்சிங்க அப்படின்னா குளிச்சிடுங்க. சரிங்களா? அடுத்தது இருமலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு அரிசி மிளகு வந்து வாயில் அடுக்கலாம். இல்லைனா வந்துட்டு நைட் டைம் வந்து பாலில் வந்து மிளகு தூளும் மஞ்சள் தூளும் கலந்து அந்த பால் வந்து நீங்கள் குடிக்கலாம். 2 நேரம் கூட அந்த பால் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சீக்கிரமே வந்து இருமலும் கூட சரியாயிடும். அப்புறம் வந்து மூக்கு வந்து அடைச்சிக்கும். ஒரு சில நேரம் மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படுவீங்க. நமக்கு நார்மலாக ப்ரெக்னென்ட் டைமில் மூச்சு வாங்கும். இதில் வந்து சளி பிடிச்சி மூக்கு அடைச்சிருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு உடனே ரிலீஃப் கொடுக்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பச்சை கற்பூரம் இல்லை நாட்டு கற்பூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டு மருந்து கடையில் இருக்குங்க. அதை வாங்கிட்டு வந்து தேங்காய் எண்ணெயில் போட்டு தேங்காய் எண்ணெயை சூடு பண்ணி அந்த ஒரு துண்டு மட்டும் போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ புகை வரும். வீடே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வந்து நீங்கள் நல்லா வந்து மூக்கில் உள்ளே இழுத்து விடணும். அப்போ வந்து விட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மூக்கடைப்பே இருக்காது. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் வந்து ரிலீஃப் ஆயிடும் மூக்கடைப்பு. ஓகேங்களா? அதே போல் தலை குளிச்சிங்க அப்படின்னா கட்டாயம் வந்து சாம்பிராணி புகை காட்டுங்க தலைக்கு. நல்லா வெயிலில் காய வைங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சளி பிடிக்கிறது வராது. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பேர் வந்து கபசுர குடிநீர் குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ப்ரெக்னென்ட் டைமில் தாராளமாக குடிக்கலாம். உங்களுக்கு சளி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை விட பெஸ்ட்டு மருந்து எதுவுமே கிடையாது. காலையில் வந்து வெறும் வயிற்றில் நம்ம டீயோ பாலோ குடிப்போம் இல்லைங்களா, ஸோ அதுக்கு பதிலாக இந்த கஷாயத்தை வச்சு குடிச்சிருங்க. குடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து சளி விட்டுரும். நான் வந்து ஃபஸ்ட்டு அதை தாங்க செய்வேன். எனக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு வந்து காலையில் எழுந்துச்சி கஷாயம் வச்சு அந்த கபசுர குடிநீர் போட்டு குடிச்சிடுவேன். குடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு அந்த சளி இருந்த மாதிரியே தெரியாது, டக்குன்னு வந்து விட்டுரும். அது வந்து குடிக்கலாம். ப்ரெக்னென்ட் டைம்லேயும் குடிக்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயம் இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சது தாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து 1 டைம் செஞ்சு பார்ப்போம். அது வந்து கரெக்டாக வந்து ரிசல்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து நம்ம டாக்டர்கிட்ட போவோம், இல்லை வந்து வேறு ஏதாவது ட்ரை பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணாதீங்க. நம்ம டாக்டர்கிட்ட போனாலுமே ஒரு வேளைக்கு 3 வேளை வந்து டேப்லெட் கொடுப்பாங்க. ஸோ அது போல் தான் இதுவும். நீங்கள் தொடர்ந்து ஒரு 2 டேஸ் வந்து செஞ்சீங்க அப்படின்னா தான் அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ப்ரெக்னென்ட் டைமில் அடிக்கடி டேப்லெட் எடுத்துக்கிறதுலாம் நல்லது கிடையாது. அதுவும் இப்போ வர
சளியெல்லாம் சொல்லவே வேணாம். ஏதாவது ஒன்றுனா ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கே பயமாக கிடக்குது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு வீட்டில் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு சளி பிடிக்கிறதே வந்து இருக்காது. ஓகேங்களா? இந்த விஷயங்கள் தான் நம்ம செய்ய முடியும். இந்த விஷயத்தை நம்ம கரெக்டாக செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து சீக்கிரம் வந்து சரியாயிடும். நான் பர்சனலாக வந்து இது மட்டும்தான் செய்வேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.